மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய செயல்பாடுகளில் எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் வாழக்கூடிய அன்பார்ந்த மேசராசி அன்பராகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா இது கரெக்டாக மே மாதம் ஒரு 12ஆம் தேதிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது, உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு. அப்போ 12ஆம் தேதி வரையும் தான் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன அற்புதங்களாக நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கோ, ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், உங்களை வேலையில் ஒரு ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அது சரியாயிடும். உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூஃப் பண்ணி நீங்களாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டாயமாக ஸ்டார்ட் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசிக்காரர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கனவு மனைவி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக டாமினேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிறது உங்கள் வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. நீங்களும் எவ்வளவோ பாசம் அன்பு காட்டிக்கிட்டே இருக்கீங்க, பட் அவங்க புரிந்து கொள்ளலை. ரொம்ப ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதமாக ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது படிப்படியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மே மாதம். கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதத்திலலாம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய கணவர் உங்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய மனைவி உங்களுடன் அன்பாக பேசக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அந்த மன அழுத்தத்தை விட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்துடும். இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் உறுதியாக ஏற்படுங்கிறது உண்மை. அதே போல் நம்முடைய மேசராசிக்காரர்களுடைய நீண்ட நாட்களாக இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா எனக்கு சூப்பராகும், இந்த நபர் எனக்கு என்கிட்ட பேசிட்டாங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டே இருக்கீங்களோ, ஓகேவா? ஸோ அந்த ஆசை, அது எதிர்பார்ப்பு, ஆசை, அது ஆட்டோமேட்டிக்காக என்னது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் உண்டு. சில மேசராசிக்காரங்களாம் என்ன பண்ணலான்னா வெளியூர்லாம் போயிட்டு வரலாம். வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். இந்த மாதத்தில் கொஞ்சம் ட்ரிப் அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு இடத்துல இருக்காமல் சரி எங்கேயா போயிட்டு வருவோம், ஸ்கூல் ட்ரிப்பு, ஸ்கூல் ஏற்கனவே ஆல்ரெடி முடிஞ்சிச்சா, எங்கேயா டூர் போவோம் அப்படின்னு ஃபேமிலியில் ஒரு பிளான் போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே இடத்துலேருந்து போர் அடிக்கி, அதாவது பார்த்த முகத்தையே பார்த்து படாத பாடு பண்ண வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு ஏதாவது ஸ்கூல் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. ஓகேவா? அதாவது ஸ்கூல் ட்ரிப்னால் பிள்ளைகள் லீவ் முடிஞ்சனால ஹாலிடே ட்ரிப், ஓகேவா? ஹாலிடே ட்ரிப் போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதே போல் மேசராசிக்காரங்களுடைய சகோதர சகோதரிகள் இனிமேல் தான் புரிய போகிறாங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கியிருப்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருப்பீங்கன்னு நீங்கள் கணக்கிலே வச்சுக்க மாட்டீங்க இல்லையா? கணக்கு வழக்கு பார்க்காம எல்லாத்தையும் செலவழிச்சிருவேன், எல்லாத்தையும் நான் செலவழிப்பேங்கிற ஒரே நபர் தான் மேசராசிக்காரங்க தான். ஒரு கணக்கு போட்டு செலவழிக்க மாட்டீங்க.
அசால்ட்டாக பணத்தை தூக்கி கொடுத்து கடைசியில் உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? உங்களுடைய உறவுகள், உங்கள்கிட்ட வாங்கின உறவுகள், உங்கள்கிட்ட பணம் வாங்கினவங்க, உங்கள்கிட்ட பொருள் வாங்கினவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்ய, அவங்க உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் 12ஆம் தேதி வரையும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சனியோடு சேர்ந்திருக்கார். கொஞ்சம் உங்களை உணர்ச்சிப்படுற மாதிரி தூண்டுவாங்க. அது நம்மளுடைய மேசராசி பரணி நட்சத்திரக்காரங்க ஏற்கனவே இப்போ நிறைய மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் உங்களை என்ன சொல்லணும்னா மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களை அழுத்தத்தை கொடுப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரியா? யாராச்சும் ஏதாச்சும் உங்களை தூண்டுற மாதிரி பேசுகிறது, இந்த வடிவேல் படத்தில் ஒரு சின்ன பையன் வந்து வர்றியான்னு சொல்லி வம்புழுப்பான வார்த்தைகள்லாம் பேசி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான். உடனே இவர் வேகமாக கோவப்பட்டு போய் அவங்கள போய் அடிக்க போவார், மாட்டிக்கிடுவார். ஸோ அதே மாதிரி தான் உங்களை ஆசையை தூண்டி விடுறது, இல்லை பிரச்சனையை தூண்டி விடக்கூடிய செயல்பாடெலாம் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. 12ஆம் தேதி வரையும் தான் கவனம். 12ஆம் தேதிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார், உங்கள் திறமை என்னங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். வீண் வாதங்கள் வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிறாத நபர்கிட்ட ஃபஸ்ட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை புரியாத நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய உண்மையான திறமையை புரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நீங்கள் போய் புரிய வைக்கிறது என்னையை பொறுத்தளவு உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறது. நீங்களாக இருங்க, நன்மையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மே மாதம் மேசராசிக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணும்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ வந்து எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.